ஓம் இதம் விஷ்ணு விசக்கரமே திரேதானத தேவதம் சமூடபஸ்ய பாகம் சுரே. காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று அனுஷ நட்சத்திர நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் மற்றும் ஸ்ரீ ராமானுஜருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம். ராகுகேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் நீங்கும். அதே மாதிரி விவாக பிராப்தம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராப வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் நாள். இன்று அதிகாலை 12:47 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று காலை 6:59 வரை விசாக நட்சத்திரம், அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:55 வரை சித்த யோகம், அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. பிரயாணங்கள் பயணங்கள் என்பது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ரிஷப ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். மனசுல நினைத்த சில காரியங்கள் நல்லபடியா நடக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சகோதர வழியில் நன்மை உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்கள் படிப்புல கான்சன்ட்ரேஷனோட இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, சுகமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். டீச்சிங் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனை குறையும். காதல் இனிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. கடகராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். காரிய வெற்றி உண்டு. நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வியாபாரிகளுக்கு அனுகூலமான நாள். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை குறையும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனை குறையும். வியாபாரத்தில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, மனபாரம் குறையும் நாள். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்களால் நன்மை உண்டு. காதல் வெற்றி கிடைக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும்.
நல்ல வரன் சிலருக்கு அமையும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு கால பைரவர் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சுக்கிர பகவானால் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வரவிலே சில பிரச்சனைகள் இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களிலே கவனம் தேவை. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள் படிப்பிலே கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். பிசினஸை பொறுத்தவரையில் கோல்டு, சில்வர், ஜுவல்லரி ஷாப், அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். சுக்கிர பகவானால் சில யோகங்கள் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு அனுகூலமான நாள். உத்தியோகத்திலே நல்ல செய்திகள் உண்டு. நண்பர்கள் வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்யாணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் உண்டு. தொழிலில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல அமைதியா இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. அக்கவுண்ட்ஸ், ஆடிட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு லட்சுமி நாராயணர் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். சில நல்ல விஷயங்கள் நடக்கும். காரிய வெற்றி உண்டு. புது நட்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லர் போன்ற வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டம் தரும் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பொறுமை, நிதானம் தேவைப்படும் நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு திடீர் விரயங்கள் வந்து சேரும். ஃபுட், ஹோட்டல் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். வீட்டில் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மீன ராசி என்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குறிப்பா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவி இடையே பொறுமை, நிதானம் தேவை. ஈகோ பார்க்காதீங்க. அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வந்து போகும். வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரணையா இருக்கணும். உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. நன்றி, வணக்கம்.